ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சினோ ஸ்டோரிஸ். இன்னைக்கான சம்பவம் நமக்கு எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து தாங்க வந்திருக்கு. இந்த நிகழ்வுல அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வாடகை வீட்டுக்கு போறாங்க. போன இடத்துல ஒரு கொல்லிவாய் பிசாசுகிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த பிசாசுகிட்ட இருந்து இவங்க எப்படி மீண்டு வந்தாங்க, இவங்களுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம அப்படியே சொல்லியிருக்கேங்க. எப்பவும் போல இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி தொடர்ந்து ஒரு ஹாரரான த்ரில்லிங்கான கோஸ்ட் ஸ்டோரிஸ், ரியல் லைஃப் கோஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதிகமா பேச வேண்டாம், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிகழ்வு தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து தாங்க வந்திருக்கு. அப்படி இந்த நிகழ்வுல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2007 காலகட்டத்துல துர்கா அப்படின்றவங்களோட ஃபேமிலிக்கே நடந்த ஒரு அமானுஷ சம்பவம். என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, துர்காவோட ஃபேமிலி வந்து சொந்த வீடுலாம் இல்லைங்க. ஆனா துர்கா, அவங்க அம்மா, அப்பா, துர்காவுக்கு ஒரு தம்பி, இவங்க 4 பேரும் ஒரு வாடகை வீட்டுல சந்தோஷமான வாழ்க்கை முறையை நடத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தொழில் பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா 2 பேருமே மீன் மார்க்கெட்ல போயிட்டு வேலை பார்த்துட்டு வருவாங்க. இதே போல இவங்களோட ஊர் வந்து அந்த தூத்துக்குடி மாவட்டத்துல, இவங்களோட கிராம பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடியில இருந்து கிட்டத்தட்ட அந்த கடலோர பகுதியில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இவங்களோட வீடு இருந்திருக்கு. நம்ம டெய்லி அந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்பவே சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஒர்க் பண்ற அந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அந்த சரௌண்டிங்ல கொஞ்சம் தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி வச்சு ஒரு வீடு பாக்குறாங்க. ஒரு வாடகை வீடு இவங்களுக்கு தகுந்த பட்ஜெட்ல அந்த வாடகையில கிடைக்குது. சரி, ஓகே, நம்மளோட பட்ஜெட்குள்ள கிடைக்குது அப்படின்னு இவங்களும் ஃபர்ஸ்ட் அவங்க துர்காவோட அம்மா அப்பா 2 பேருமே அந்த வீட்டை போயிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வராங்க. அப்படி போய் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த வீடு. ஒரு ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, வெளியே கொஞ்சம் வராண்டா மாதிரி இருக்கு, வெளியே தின்ன மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கவும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே போல ரொம்ப பாதுகாப்பா இருக்கட்டும் அப்படின்னு அந்த வீட்டை சுத்தி காம்பவுண்டும் இருக்கிறதுனால நமக்கு இன்னும் கூட சேஃப்டி தான் அப்படின்னு நினைச்சு அந்த வீட்டையே ஓகே பண்ணிடுறாங்க. அப்படி ஓகே பண்ணின பிறகு இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் நல்ல நாளா பார்த்து துர்கா, அவங்க தம்பி, அப்பா அம்மா 4 பேரும் போயிட்டு அந்த வீட்டுல பால் காய்ச்சலாம் அப்படின்னு போறாங்க. காலையில 4 மணி 4:30 அந்த வீட்டுக்கு போயிட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு 5:30 மணிக்கெல்லாம் அடுப்பு பற்ற வச்சிடறாங்க பால் காய வைக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பாலெல்லாம் எடுத்து ஊத்துறாங்க. பால் வந்து முன்னாடி நாள் நைட்டே வாங்கி வச்சுட்டாங்க. அந்த 4:30 5 மணிக்கெல்லாம் நம்ம பால் காய்ச்சிருவோம். அந்த டைம்ல நம்ம எங்க போய் பாலை தேடுறது அப்படின்னு பாக்கெட் பால் வாங்கி வச்சு இவங்களோட வீட்டுல ஃப்ரிட்ஜில் வச்சிருந்திருக்காங்க. அந்த பாலை எடுத்து காய வைக்கலாம்னு ஊத்துறாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது, பால் பொங்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, கொஞ்ச நேரம் பொங்கறதுக்கு லேட் ஆகும் போல அப்படின்னு இவங்க மற்ற வேலையில செஞ்சு பாக்குறாங்க. அப்பவும் பாலை அடுப்புல வச்சு கொஞ்சம் நேரம் ஆகுது, பால் பொங்குற டைம் தெரியல, கொஞ்ச நேரத்துல அது பொங்கிடும். ஆனா அந்த பால் பொங்கவே இல்லை. என்னடான்னு அப்படியே மெதுவா எட்டி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பால் வந்து கெட்டு போன நிலையில இருக்கு. இதை பார்த்துட்டு துர்காவோட அம்மாவுக்கு அப்பவே சின்னதா மனசுக்குள்ள ஒரு நெருடல் மாதிரி ஆயிடுச்சுங்க. என்னடா ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு வந்தோம், பால் காய்ச்சும் போது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பாலெல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டு வாங்கின பாலா இருந்ததுனால அப்படி இருக்கும் அப்படின்னு மறுபடியும் துர்காவோட அப்பா போயிட்டு பக்கத்துல ஒரு கடையில பால் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து காய்ச்சின பிறகு அந்த பால் வந்து ஓரளவுக்கு நல்லா பொங்கி வந்துருச்சு. ஆனாலும் அந்த கெட்டு போற மாதிரியான ஸ்மெல் அடிக்கும்ல, பால் வந்து பொங்கி வந்துருச்சு, ஆனா ஒரு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கு. சரி ஓகே, எதுவா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிடலாம், நம்ம மட்டும் தானே அப்படின்னு அவங்க எல்லாருமே அந்த பாலெல்லாம் குடிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா துர்கா அவங்க தம்பியை மட்டும் வீட்லயே விட்டுட்டு இவங்க அன்னைக்கும் அவங்களோட மார்க்கெட்டுக்கு போறாங்க வேலைக்கு. அன்னைக்கு துர்காவும் அவங்களோட தம்பி மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்காங்க, ஸ்கூல் போகல, அன்னைக்கு லீவ் போட்டுட்டாங்க. அவங்க அன்னைக்கான ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சரி கொஞ்ச நேரம் போய் படுக்கலாம் அப்படின்னு மதிய டைம்ல துர்காவும் அவங்க தம்பியும் 2 பேரும் படுத்துட்டு இருக்காங்க. துர்கா வந்து 9வது படிக்கிறாங்க, அவங்க தம்பி வந்து 6வது படிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே மெதுவா அவங்களோட ஒரு ரூம் இருக்குன்னு சொன்ன இல்லையா, ஒரு ரூமு, ஹாலு, கிச்சனு, அந்த ரூம்ல போயிட்டு பெட்ல படுத்து தூங்குறாங்க. அப்படி நல்லாவே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ துர்காவுக்கு மட்டும் ஒரு கெட்ட நாத்தம் மாதிரி, ஒரு கருகுன நாத்தம் மாதிரி அடிக்குது.
என்னடா எங்கேயும் இந்த ஸ்மெல் அடிக்குதே அப்படின்னா அவங்க தூக்கத்துல இருந்து மெதுவா எந்திரிச்சு வீட்டுக்குள்ள எங்கனால நம்ம தான் தெரியாம தீ எது வச்சுட்டோமா இல்ல அடுப்புல ஏதாவது வச்சுட்டோமா அப்படின்னு போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்போ அங்க அடுப்புலயும் எதுவும் கிடையாதுங்க. இவங்க வீட்டுக்குள்ள எந்த ஒரு நெருப்பும் கிடையாது. அதுக்கப்புறம் வெளியும் போய் பாக்குறாங்க, அங்கேயுமே எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நாள் தானே, பக்கத்து வீட்டுங்கள்ல எல்லாம் அவ்வளோ இன்ட்ரோ கிடையாது. சரின்ட்டு பக்கத்து வீட்டுங்கள்ல ஏதாவது இருக்கும் அப்படின்னு மறுபடியும் போய் படுக்கிறாங்க. அப்படி படுக்கும்போது இவங்க ஹால்ல இருந்து ரூமுக்கு வராங்க இல்லையா, அந்த ரூம்ல மட்டும்தான் பயங்கரமான ஸ்மெல்லா இருந்திருக்கு. இவங்களுக்கே அது புரியல, என்னடா இங்க மட்டும் இவ்வளவு நாத்து அடிக்குது அப்படின்னு சுத்தி சுத்தி பாக்குறாங்க. எதுவுமே கிடையாது. ஆனா கருகுன ஸ்மெல்லு நல்லா அடிக்குது. அதையும் பெருசுப்படுத்தாம துர்கா வந்து மெதுவா அப்படியே போய் படுத்து தூங்குறாங்க. அப்படி தூங்கி கொஞ்ச நேரம் இவங்க படுத்து ஒரு 1/4 மணி நேரம் அந்த டைம்ல இவங்களோட வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருந்திருக்கு. அப்பவும் துர்கா எந்திரிக்கலங்க, அவங்க தம்பி தான் இந்த டைம் எந்திரிச்சு யாரோ கதவை தட்டுறாங்க, அக்கா கதவை தட்டுறாங்க அப்படின்னு துர்காவை எழுப்புறாங்க. அப்போ நீயே போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால துர்காவோட தம்பி மட்டும் மெதுவா எந்திரிச்சு அப்படியே அந்த கதவை திறக்கலான்னு போறாரு. அப்படி போயிட்டு கதவை திறந்து பார்த்தவருக்கு பெரிய ஷாக்கு. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நல்லா கதவு தட்டுற சத்தம் கேட்டுதான் அவங்க அந்த தம்பி எந்திரிச்சு வந்தான். ஆனா அங்க போய் பார்க்கும்போது யாருமே கிடையாது. ஆனா சின்னதா வேகமா ஒரு ஃபோர்ஸா காத்தடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மட்டும் அந்த பையன் வந்து உணர்ந்திருக்காரு. அதுக்கப்புறமா சரி ஓகே யாருமே இல்லை அப்படின்னு கதவை சாத்திட்டு மெதுவா ரூம்குள்ள போய் படுக்கலான்னு போறாரு. அப்படி போய் அந்த ரூம்குள்ள என்டர் ஆனதும் துர்கா மட்டும் தானே படுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பக்கத்துலயே ஒரு கருப்பான புகை மாதிரி அப்படியே கட்டிலுக்கு அடியில இருந்து பறக்குற மாதிரி அந்த பையன் பார்த்துட்டு, என்னடா கட்டிலுக்கு அடியில இருந்து ஏதாவது தீ ஏது பத்திக்கிச்சா அப்படின்னு கீழே குனிஞ்சு பாக்குறாருங்க. அப்பவும் அங்க எதுவுமே கிடையாது. ஆனா அந்த துர்காவுக்கு பக்கத்துல பறந்துட்டு இருக்கிற அந்த கருப்பான புகையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீர்னு கத்துறாரு அந்த பையன், துர்காவோட தம்பி. அக்கா எந்திரிக்கா, அக்கா எந்திரிக்கா, இந்தாண்ட வா இந்தாண்ட வா அப்படின்னு வேகமா கத்துறாரு. கத்துன பிறகு அப்படியே தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச துர்கா, ஏன்டா இப்படி கத்துற, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, அக்கா உனக்கு பின்னாடி திரும்பி பாரு, உனக்கு பின்னாடி திரும்பி பாருன்னு அந்த பையன் மறுபடியும் அப்படியே அலறிக்கிட்டே சொல்றாரு, பயத்தோட நடுக்கத்தோட. அப்படி சொல்லும் போது துர்கா மெதுவா திரும்பி பாக்குறாங்க. அங்க எந்த ஒரு உருவமுமே கிடையாது. அக்கா திரும்பி பாரு, அக்கா திரும்பி பாருன்னு சொன்னப்போ அந்த கருப்பான புகை அப்படியே மெதுவா ஜன்னல் வழியா அந்த புகை மட்டும் அப்படியே பறந்து போற மாதிரி அந்த பையன் பார்த்திருக்காருங்க. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, அக்கா பின்னாடி தாங்க இருந்துச்சு, ஒரு புகை மாதிரி இருந்துச்சுக்கா, நம்ம நீ கூப்பிடும் போது அந்த புகை வந்து அந்த ஜன்னல் வழியா மெதுவா போச்சுக்கா அப்படின்னு சொல்றான். அப்ப வந்துட்டு துர்கா என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்துல ஏதாவது நெருப்பு வச்சிருப்பாங்க, அந்த புகை வீட்டுக்குள்ள வந்திருக்கும் ஜன்னல் வழியா, வேற எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பியை சமாதானம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு இவங்களோட நாள் அப்படியே போயிடுச்சுங்க. சாயந்தரமா அவங்க அம்மா வராங்க. 5 மணிக்கு அவங்க அம்மா வந்துருவாங்க. 7 மணி 7:30 மேலதான் அவங்க அப்பா வீட்டுக்கு வருவார். 5 மணிக்கு வந்து அவங்க அம்மா வந்துட்டு டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. குடிச்சு முடிச்சுட்டு அப்பவும் அவங்க பையன் வந்து கொஞ்சம் பதட்டத்தோட ஒரு பயத்தோட இருக்கிறத பார்த்தவங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ ஒன்றும் இல்லைம்மா, தனியா இருந்ததுனால எங்களுக்கு ஏதோ பயமா இருக்க மாதிரி இருந்துச்சு, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி துர்கா சமாளிச்சிடறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில துர்கா அவங்க தம்பி 2 பேருமே ஸ்கூல் கிளம்பி போயிடுறாங்க. அவங்க அம்மாவும் அவங்களோட மார்க்கெட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்து துர்கா வந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த பிறகு இவங்க ஹோம்ஒர்க்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே ஒரு 7 மணி ஆயிடுச்சுங்க. அவங்க அம்மாவும் வந்துட்டு சமையல் வேலையா இருக்காங்க. அப்போ இவங்க வீட்டுக்கு வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு திண்ணையில 2 பேரும் விளையாடிட்டே உட்காந்துருக்காங்க, அக்காவும் தம்பியும். அப்போ அந்த வழியா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அந்தாண்ட இந்தாண்ட நடமாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரும்போதும் 2 பேரா சேர்ந்து இந்த வீட்டுல குடியிருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா இவங்களை பார்த்துட்டு போயிருக்காங்க. எதனால அப்படி பார்த்தாங்க அப்படின்றது அவங்களுக்கு அப்போ புரியல. இதை வந்து நோட் பண்ணிட்டே இருந்த அவங்க தம்பியும் அக்காவும், என்னக்கா யாருமே நம்ம கூட பேச மாட்டாங்க, ஏதோ வித்தியாசமா பார்த்துட்டே போறாங்க அப்படின்னு 2 பேருமே பேசிக்கிறாங்க. அதையும் பெருசுப்படுத்தாம அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு எல்லாருமே படுக்கிறாங்க அவங்க அப்பா வந்த பிறகு. அன்னைக்கு நைட்டு நடுராத்திரி ஒரு 2 மணி இருக்கும். அந்த நேரத்துக்கு துர்கா, அவங்க அம்மா, அப்புறம் அவங்க தம்பி 3 பேரும் அந்த பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஹால்ல படுத்துட்டு இருக்காரு. அப்போ துர்கா வந்து அப்படியே வீர்னு கத்தி கத்தி அப்படியே ஒரு மாதிரி அனத்திக்கிட்டே கத்தி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சவங்க சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அவங்க அம்மாவும் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்க, அவங்க தம்பியும் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்க. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துர்கா நார்மலா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ இவங்களை போட்டு நல்லா அழுத்துற மாதிரியும் ஒரு கருப்பான புகை மாதிரியும் இவங்க பக்கத்துலயே க்ளோஸ்அப்பா வந்து பார்த்த மாதிரி இவங்களுக்கு ஒரு கனவு மாதிரி வந்திருக்கும் போலங்க. அதை பார்த்துட்டு தான் கத்தி எந்திரிச்சிருக்காங்க. கத்தி எந்திரிச்சவங்க அதுக்கப்புறமா ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்து மறுபடியும் படுக்கலான்னு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது
அங்க இவங்களோட ரூமுக்கு வெளியே அப்படியே நல்லா புகை மாதிரி தாங்க அப்பவும் தெரிஞ்சிருக்கு. அவங்க ஹால்ல வந்து சின்னதா லைட் எரிஞ்சிருக்கு. அந்த வெளிச்சத்துல பாக்குறாங்க நல்லா புகை மாதிரி மட்டும்தான் இருக்கு. ஆனா கண்ணு மட்டும் நல்லா செவந்த கண்ணா இருந்திருக்கு. அப்படியே பார்த்தவங்க ஆடி போய் அதே இடத்துல நின்னுட்டாங்க. அதுக்கப்புறம் ஹால்ல தானே அவங்க அப்பா படுத்திருக்காரு. அப்போ அப்பா அப்படின்னு வேகமா கத்துறாங்க. அவங்க அப்பாவும் எந்திரிச்சிட்டு லைட்டை போடும்போது அப்படியே மெதுவா துர்கா பக்கம் நடந்து வந்து அப்படியே ரொம்ப சூடா அந்த ரூம் எல்லாம் மாறின மாதிரி இருக்குங்க. துர்காவுக்கு அந்த கருப்பான உருவம் அப்படியே மாயமா மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னம்மா அப்படின்னு லைட் போட்டு அவங்க அப்பா கேக்குறாங்க. அப்பா அங்க யாரோ இருந்தாங்கப்பா, அப்பா அங்க ஏதோ இருந்துச்சுப்பா அப்படின்னு அவங்களும் அந்த பயத்தோட பேசுறாங்க. அப்போ அவங்க அப்பா சுத்தி சுத்தி பார்த்துட்டு எதுவும் இல்லைம்மா, நீ நடுராத்திரில எந்திரிச்சு போயிட்டு வந்ததுனாலதான் உனக்கு அந்த மாதிரி தூக்கத்துல பாத்திருப்ப அப்படின்னு அப்படியே சமாதானம் பண்ணி அவங்க அம்மாவோட பெட்ல படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா துர்காவோட அப்பா ஹாலுக்கு வந்திருக்காரு. அப்படி வந்து எல்லாருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா துர்காவுக்கு மட்டும் ஏதோ வித்தியாசமா அந்த ரூம்ல யாரோ இருக்கிற மாதிரியும், அந்த ரூமே ரொம்பவே அப்படியே அதிகமான நெருப்பு பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூடா இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு மட்டும் ஃபீல் ஆயிருக்கு. அப்பவும் அந்த பெட்ல அவங்களால படுக்கவே முடியலங்க. பயங்கர சூடா இருக்கிற மாதிரி எந்திரிச்சு பாக்குறாங்க. ஃபேன் எவ்வளவு ஸ்பீடா ஓடுனாலும் அவங்களுக்கு மட்டும் வேர்த்து ஊத்துற மாதிரி துர்காவுக்கு அன்னைக்கு நைட்டு நடந்திருக்கு. அதுக்கப்புறமா இதையெல்லாம் தாண்டி அப்படியே மெதுவா அவங்களும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. விடிய காலையில ஒரு 4 மணி 4:30 மணிக்கு அப்போ மெதுவா அப்படியே தூங்கி எந்திரிச்சு 6 மணி 6:30 எந்திரிச்சிடுறாங்க. அன்னைக்கு ஸ்கூலுக்குலாம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க அம்மா சமைச்செல்லாம் வச்சுட்டு அவங்க மார்க்கெட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா மார்க்கெட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறமா துர்காவும் அவங்க தம்பி எப்பவும் போல ஸ்கூல் கிளம்பி போறாங்க. ஆனா துர்கா ஸ்கூலுக்கு போன பிறகு துர்காவோட ஸ்கூல்ல இருந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு போன் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா துர்காவுக்கு பயங்கரமான காய்ச்சலா இருந்திருக்குங்க. இவங்களுக்கு காலையில பார்த்தப்போ நல்லாதான் இருந்தாங்க. ஆனா எப்படி திடீர்னு காய்ச்சல் வந்துச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் துர்காவோட அம்மா அவங்களோட ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து ஊசியெல்லாம் போட்டு கூட்டிட்டு வராங்க. வந்து மாத்திரை டானிக் எல்லாம் கொடுத்துட்டு இவங்களுக்கும் சமைச்செல்லாம் கொடுக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மெதுவா துர்கா தூங்குறாங்க. அப்படி நல்லா தூங்கி எந்திரிச்சவங்க ஒரு 6 மணி 6:30 மேலதான் எந்திரிக்கிறாங்க. அப்போ எப்படிமா காய்ச்சல், என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா காலையிலேயே ரொம்ப டயர்டா இருந்துச்சு, எப்படி காய்ச்சல் வந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு தான் காய்ச்சல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க அன்னைக்கு சமையல் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க அப்பா வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க அம்மா அந்த திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்கும் போதும் வித்தியாசமா அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இவங்களோட பேசுறதே கிடையாது. அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறது, இவங்களோட பேசுறதே கிடையாது. இதே மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. உள்ள போய் எல்லாருமே சாப்பிட்டு படுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்களோட வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டு படுத்துறாங்க. நடுராத்திரி 1 மணி 1:30 மணி இருக்கும். அந்த நேரத்துக்கு இவங்களோட அம்மா தம்பி துர்கா 3 பேரும் ஒரு ரூம்ல படுத்திருந்தாங்க இல்லையா, அந்த ரூமே பயங்கரமா அப்படியே ஹீட்டா அப்படியே கொதிக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஃபேன் எவ்வளவு ஸ்பீடா ஓடுனாலும் இவங்களுக்கு அடியில் அந்த கட்டிலுக்கு அடியில நெருப்பு பத்த வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு. என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு அன்னைக்கு அவங்க அம்மா அப்படியே மெதுவா எந்திரிச்சு ஃபேன் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் படுத்தலாம் அப்படின்னு மெதுவா எந்திரிச்சு அந்த சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்துல போறாங்க. அப்போ அவங்க ரூம்ல இருந்து பார்த்தா ஹால் தெரியும். அந்த ஹாலுல சின்னதா ஒரு நெருப்பு எறிகிற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு கருப்பான புகை மாதிரி இருக்கு. புகைக்கு நடுவுல அப்படியே நெருப்பு எறிகிற மாதிரி பார்த்திருக்காங்க. பார்த்தவங்க என்னடா இது அப்படின்னு நல்லா உத்து பாக்குறாங்க. இவங்க பார்க்கும்போது அந்த புகை வந்து ஒரு உருவமா மாறுது. அப்படியே கண்ணெல்லாம் பயங்கரமா ரெட்டா இருந்திருக்கு. அப்படியே நடு உடம்புல எல்லாம் அப்படியே தீப்பத்தி எரியிற மாதிரி இவங்க பார்த்திருக்காங்க. என்னடா இது அப்படின்னு அப்படியே இவங்களும் மிரண்டு போயிட்டாங்கங்க. அதுக்கப்புறமா நல்லா லைட் எல்லாம் டக்குன்னு அந்த ரூம் லைட்டு ஹால் லைட் எல்லாம் போட்டுட்டு பாக்குறாங்க. அப்பவும் அந்த உருவம் அப்படியே மெதுவா வீட்டுக்கு வெளியே போற மாதிரி துர்காவோட அம்மா பார்த்துட்டாங்க. பார்த்தவங்களுக்கு ஈரக்கொலையெல்லாம் அருந்து போற மாதிரி அவ்வளவு ஒரு பயமாயிடுச்சு. கை காலெல்லாம் நடுக்கல் எடுத்துருச்சுங்க. இவங்களும் வாய் விட்டு கத்தலான்னு பாக்குறாங்க. இவங்களால கத்தவே முடியல. ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பயத்தை பார்த்தா நமக்கே பேச்சு வராதுல்ல, அந்த மாதிரி அவங்களும் அப்படியே திகச்சு போய் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அப்படியே மெதுவா அந்த உருவம் வெளியே போறது. அதுக்கப்புறமா அந்த உருவம் வெளியே போய் கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் இவங்களால அந்த பேச்சே வந்திருக்கு.
ஆண் வேகமா கத்துறாங்க. கத்துனதும் துர்கா, அவங்க தம்பி, அவங்க அப்பா எல்லாருமே எந்திரிச்சிட்டு ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ குழந்தைங்கள்ட்ட சொன்னா பயந்துருவாங்க அப்படின்னு, ஒண்ணு இல்ல இங்க ஒரு எலி போச்சு அதை பார்த்து பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு அவங்க 2 பேரையும் ரூம்ல படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா துர்காவோட அப்பா கிட்ட வந்து, ஏங்க இந்த வீட்டை பத்தி ஏதாவது விசாரிச்சிங்களா, இங்க வந்துட்டு இப்படிதான் ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு துர்காவோட அம்மா சொல்லும் போது, என்னம்மா வளர்ற, இங்கதான் நான் படுத்துட்டு இருக்கேன், அப்படி ஏதாவது இருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்காதா அப்படின்ட்டு அவங்க அம்மாவை 2 சத்தம் போட்டுட்டு திட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறமா இப்போதான் நம்ம கொஞ்சம் நம்மளோட பட்ஜெட்குள்ள வீடு வாடகையும் கிடைச்சிருக்கு, அதே போல பக்கமாவும் கிடைச்சிருக்கு, பிள்ளைங்களையும் நினைச்ச நேரத்துல வந்து பார்க்கலாம், நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க, இப்போ இந்த வீட்டையும் விட்டுட்டு நம்ம வேற வீடு தேடி தேடி அலையணும்னு நீ நினைக்கிறியா, எத்தனை வீடு மாற முடியும், பிள்ளைங்களுக்கு ஸ்கூலும் பக்கமா இருக்கு நமக்கும் பக்கமா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஹார்ஷாவே திட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா துர்காவோட அப்பா படுத்துறாருங்க. அவங்க அம்மா போயிட்டு கிச்சன்ல தண்ணி எல்லாம் மொண்டு குடிச்சிட்டு, அப்பவும் இவங்களுக்கு அந்த நடுக்கமே குறையவே இல்லை. அப்படியே சுத்தி சுத்தி அந்த வீட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவங்க கடவுளே நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே மறுபடியும் படுத்து தூங்குறாங்க. அப்படியே விடிய காலையில ஒரு 5 மணி 5:30 ஆகுதுங்க. இவங்க அப்பா எழுந்திரிச்சு மார்க்கெட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் துர்காவோட அம்மா சமையல் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த சமையல் கட்டு ஜன்னல் வழியா ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை பாக்குறாங்க. அப்படி அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க முன்னாடியே பார்த்த மாதிரி அவங்களோட காம்பவுண்டுக்குள்ள ஒரு மூலையில அப்படி சின்னதா ஒரு நெருப்பு எரியிற மாதிரி பார்த்தவங்க, அந்த நெருப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அப்படியே ஒரு கருகுன உருவம் மாதிரி கருப்பா அப்படியே மாறிடுச்சுங்க. அந்த உருவம் அப்படியே மெதுவா இவங்க அந்த வீட்டுக்குள்ள வரல, வீட்டுல கொஞ்சம் அந்த காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில ஒரு சந்து மாதிரி இருக்கு, அந்த சின்ன கேப்ல அப்படியே போற மாதிரி பாக்குறாங்க. அப்போ கொஞ்சம் லைட் வெளிச்சம் வந்த பிறகு பார்க்கும்போது எரிஞ்சு போனவங்களுக்கு எப்படி இருக்கும், மண்ணெண்ணையோ பெட்ரோலோ ஏதோ ஒண்ணு மேல ஊத்திட்டு எரிஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த தோலெல்லாம் ஒரு மாதிரி அழுகுன மாதிரி அங்கங்க அந்த சதைகள் எல்லாம் தெரியிற மாதிரி அவ்வளவு ஒரு விகாரமா ஒரு மோசமான நிலைமையில ஒரு உருவம் நடந்து போற மாதிரி துர்காவோட அம்மா பார்த்துட்டாங்க. பார்த்தவங்களுக்கு உயிரே கையில இல்லைங்க. என்னடா நம்ம நைட்டு பார்த்தது நம்மளோட கனவா இருக்கும் கற்பனையா இருக்கும்னு பார்த்தா இப்போ 5:30 மணி அந்த டைமுக்கு இப்படி ஒரு உருவம் போகுதே அப்படின்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க உயிரை கையில இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு மெதுவா அந்த பயத்துல இருந்து மீண்டு வந்தவங்க அப்படியே இவங்களை சமாதானம் பண்ணி, துர்காவோட அம்மா அவங்களுக்கு அவங்களே சமாதானம் பண்ணிட்டு அந்த கிச்சன்ல இருந்து மெதுவா வந்து அந்த மெயின் டோரை ஓபன் பண்ணி அந்த திண்ணையில நின்று பார்த்தா அந்த சந்துல இருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் தெரியும், பின்னாடி காம்பவுண்ட் வரைக்கும் தெரியும். அப்படியே அந்த திண்ணையில இருந்து மெதுவா எட்டி பாக்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கும் போதும் அந்த உருவமானது அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போற மாதிரி போய் அப்படி டக்குன்னு ஒரு செகண்டுக்குள்ள அப்படியே மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா தாங்க அவங்க அம்மா முடிவு பண்ணிட்டாங்க, இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு கண்டிப்பா இருக்கு, அது என்ன அப்படின்றது தெரியல, கண்டிப்பா இது வந்து நம்ம வீட்டுக்காரர்கிட்ட சொன்னா நம்ப மாட்டாரு அப்படின்னு இவங்களாவே பக்கத்துல உள்ள ஒரு கோவிலுக்கு போயிட்டு இவங்க மனசு ஆறுதலுக்காக பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போய் அந்த கோவில்ல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு திருநீர்லாம் வாங்கிட்டு வராங்க. அப்படி வரும்போது இவங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரியா இவங்களை பாக்குறாங்க இல்லையா. அப்போ இவங்க பிள்ளைங்களை மட்டும் வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு வச்சுட்டு பக்கத்து வீட்டுங்கள்ல சின்னதா போயிட்டு இன்ட்ரோ கொடுத்துக்கலாம், அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மெதுவா பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு அதுக்கப்புறமா அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டை நீங்க வாடகைக்கு வரும்போது யார் மூலியமா வந்தீங்க, எப்படி இந்த வீடு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நாங்க ஒரு புரோக்கர் மூலியமா தான் வந்தோம், எங்களுக்கு தெரிஞ்சவர் அவர் தான் சொன்னாரு இந்த வீடு இங்க இருக்கு அப்படின்னு இவங்க சொன்னதை கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து நீங்க பக்கத்துல இருக்கவங்க யார்கிட்டயுமே விசாரிக்கலையா, உங்களுக்கு சொன்னவரும் இந்த வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயமெல்லாம் எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ என்னங்க சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போதான் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல ஒரு அழகான குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அவங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தைங்க, ஒரு 5 வயசு பெண் குழந்தை, அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்களோட கூட்டு குடும்பமா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. தாத்தா பாட்டி அந்த குழந்தை எல்லாரும் வெளியே போன டைம்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ரொம்ப நாளாவே சின்ன சின்ன சண்டைகள் வந்துட்டே இருந்திருக்கு. ஆனா அன்னைக்கு பெரிய சண்டையா
உண்மையாவே நடந்திருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்றாருன்னா, நீ உள்ளே கடை அப்படின்னு வெளியே வந்து டாப்பா போட்டுட்டு அவர் எங்கேயோ வெளியே கிளம்பிட்டார். அந்த டைம்ல என்னடா நம்மளுக்கு இப்படியே நடந்துட்டே இருக்கே அப்படின்னு ரொம்ப டைம் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எல்லாம் சண்டை வந்துச்சுன்னா போய் அழுகுவாங்களாம். ஆனா அன்னைக்கு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு போனதுனால என்னடா இப்படியே நடக்குது அப்படின்னு அவங்களோட வீட்டுல வச்சிருந்த அந்த மண்ணெண்ணெய் எடுத்து மேல ஊத்திக்கிட்டு அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல எங்கேயோ கருகிற ஸ்மெல்லும் இந்த பயங்கரமான புகையும் அந்த வீட்டுல இருந்து போனதை பார்த்துட்டு தான் பக்கத்து வீட்டுக்காரங்களும் அதுக்கப்புறம் ஓடி வந்து அந்த கதவை திறந்துட்டு பார்க்கும்போது அந்த நடு ஹால்லயே அந்த பொண்ணு ரொம்பவே அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலைமையில ஒரு சின்னதா உயிர் ஒட்டிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்களே உடல்ல, அந்த மாதிரி உயிர் ஒட்டிட்டு இருக்கிற நிலைமையில தான் அந்த பொண்ணை அங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸுக்கு எல்லாம் போன் பண்ணி வர சொல்ற நேரத்துல அவங்க ஹஸ்பண்ட் வெளியே போயிருந்தாரு இல்லையா, அவரும் வந்துட்டாரு. அவரும் பயங்கரமா ஓன்னு கதறி எழுதிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போற வழியிலே அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. இப்படி அந்த பொண்ணு வந்து கொடூரமான முறையில அந்த வீட்டுல செத்து போயிடுச்சு அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சொல்றாங்க. சொன்ன பிறகுதான் இந்த துர்காவோட அம்மாவுக்கு இன்னுமே பயம் அதிகமாயிடுச்சுங்க. என்னங்க சொல்றீங்க, இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாங்க, இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி துர்காவோட அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமானதுனால இந்த வீட்டுல நம்ம இருக்கலாமா வேணாமா அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த வீட்டை வந்து அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு குடும்பம் வந்திருக்காங்க. அந்த குடும்பம் வந்து இந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்த ஒரு வாரத்துல வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் துர்காவோட அம்மா கண்டிப்பா இந்த வீட்டுல நம்ம பார்த்தது உண்மைதான், நம்ம பார்த்தது சேம் அதே அமானுஷம் தான், அந்த பொண்ணு எரிஞ்சு போன பொண்ணோட அதே ஆன்மா தான் அப்படின்னு சொல்லி இவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஏங்க இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் வந்தாங்க இல்லையா, அந்த குடும்பத்தார் வந்து என்ன பண்ணுனாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க வந்து ஒரு வாரத்துல வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்க வேணா பக்கத்துல உள்ள யாரையாவது மாந்திரிகரை பாருங்க, இல்ல அப்படின்னா வீட்டை காலி பண்ணிட்டு போறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சின்னதா ஒரு சஜஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா துர்காவோட அம்மா மெதுவா வீட்டுக்கு அப்படியே குழப்பத்தோட பயத்தோடய போறாங்க. போனவங்க அன்னைக்கு சமையலெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்ததும் எங்க இப்படிதாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா சொல்றாங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஆனா அவர் வந்து ஏத்துக்கவே இல்லைங்க. நீ ஒரு லூசு, நீ கனவு கண்டுட்டதெல்லாம் போய் பக்கத்து வீட்டுல சொல்ற, அவங்க ஏதோ அமானுஷங்கள்லாம் சேர்த்து விட்டுட்டாங்க, இதெல்லாம் கட்டுக்கதை, நீ நம்பாத அப்படின்னு அப்பவும் துர்காவோட அம்மாவை தான் சமாதானம் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இவர் நம்ப மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணலான்னு அப்படி யோசனையோட சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ரூம்ல போய் படுத்துறாங்க. அவங்க அப்பா வந்து வெளியே ஹால்ல தானே படுத்துட்டு இருந்தாரு. அன்னைக்கு நைட்டு இது கட்டுக்கதையே கிடையாது, இது உண்மையாலும் அமானுஷம் தான் அப்படின்னு தெரியப்படுத்துற வகையில அன்னைக்கு நைட்டு அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்துட்டாங்க. அவங்க அம்மாவும் குழப்பத்தோடய போய் அந்த ரூம்ல படுத்துட்டாங்க இல்லையா. அவங்க அப்பா நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கும் போது இவருக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவுன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு சின்னதா அந்த தீபம் எரியிற மாதிரியான ஒரு வெளிச்சம் அப்படியே கொஞ்சமா பெரிய நெருப்பா மாறி அப்படியே இவங்க வீட்டுக்குள்ள வர மாதிரி பாக்குறாரு. அது ஒரு உருவமாவே இல்லைங்க, ஆனா நெருப்பு மட்டும் தானா வீட்டுக்குள்ள வர மாதிரி பாக்குறாரு. அப்படி மெதுவா வந்த அந்த நெருப்பு அந்த ஹால்ல உள்ள ஒரு மூலையில போயிட்டு அப்படியே ஒரு புகை மாதிரியான அமைப்புல ஒரு உருவமா மாறுறது இவங்க அப்பா கனவுல தத்ரூபமா பாக்குறாரு. அப்படி வந்த உருவம் கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பாவை போட்டு அழுத்துற மாதிரி கனவு கண்டிருக்காருங்க. கனவு கண்டவரு அப்படியே அந்த கனவுல இருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு வராரு. ஆனா அவரால் அந்த கனவுல இருந்து வெளியே வர முடியல. சேம் உண்மையாலுமே அவர் மேல யாரோ உட்கார்ந்துருக்க மாதிரி அந்த வெயிட்டான ஃபீல் பண்ணியிருக்காரு. ஆனா கண்ணை திறந்து பார்க்க முடியல. அந்த கனவு மீண்டும் நீடிச்சுட்டே இருக்கு. அந்த கனவுல அந்த உருவம் அப்படியே போட்டு அழுத்திக்கிட்டே அப்போதான் அந்த துர்காவோட அப்பாவுக்கு முகத்துக்கு முகமா வச்ச மாதிரி அப்படியே மெதுவா வந்து பாக்குற மாதிரி பார்த்திருக்கு. அப்போ அந்த முகமே ஃபுல்லா அப்படியே கருகின மாதிரி, இந்த தீயில எரிஞ்ச மாதிரி, தோலெல்லாம் அப்படியே பிஞ்சு அப்படியே ரத்தமெல்லாம் ஒழுகுற மாதிரி இந்த மாதிரியே பார்த்திருக்காரு. பார்த்தவரு அதுக்கப்புறமா ஆணு கத்திட்டு அந்த கனவுல இருந்து மீண்டு வந்து பாக்குறாரு. உண்மையாலுமே இவர் முகத்துக்கு முகமா வச்சபடி அந்த உருவத்தோட முகம் அப்படியே இருந்திருக்கு. பார்த்தவரு அதுக்கப்புறமா அந்த உருவத்துக்கிட்ட இருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா மீள முடியலங்க. அப்புறம் ஒரு வழியா அந்த உருவத்தை கீழே பிடிச்சு தள்ளி கஷ்டப்பட்டு அப்படியே மெதுவா எந்திரிச்சு டக்குன்னு லைட்டை போட்டாரு. போட்டதுமே அந்த உருவம் எங்க காணாம போச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறமா அவங்க வைஃப் சொன்னது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு.
உண்மையாலுமே அவருக்கு அந்த அமானுஷம் நடந்த பிறகுதான் அவர் அந்த வீட்டுல உண்மையாலுமே பேயில இருக்கு, இது ஏதோ அமானுஷம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாள் காலையில துர்கா அவங்க தம்பி 2 பேருமே லீவ் போட சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா துர்கா தம்பி 4 பேருமே சேர்ந்து ஒரு ஃபேமஸான ஒரு சர்ச்சில் போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வரலாம், நம்ம ஃபாஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்க மூலியமா நமக்கு ப்ரே பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அப்படியே அந்த சர்ச்சுக்கு கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறமா அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர்ஸ்லாம் இவங்களுக்காக ப்ரே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்ணை மூடி சின்னதா ஒரு ஜெபம் மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க வீட்டுல நடந்தது அந்த பாஸ்டர் தெரிஞ்சிருக்குங்க. ஓ இதுதான் இங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பாஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அடுத்த நாள் காலையில நாங்க உங்க வீட்டுக்கு வரோம், வந்து அங்க வந்து ஜெபம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த துர்காவோட ஃபேமிலி அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு யாருமே ஸ்கூலும் போகலைங்க, மார்க்கெட்டுக்கும் போகல, வீட்லயே தான் இருந்திருக்காங்க 4 பேரும். அடுத்த நாள் காலையில இவங்க முன்னாடி நாள் சர்ச்சுக்கு போயிருந்தாங்க இல்லையா, அங்க உள்ள பாஸ்டர்ஸ் இவங்களோட அந்த சர்ச் ஊழியர்கள் எல்லாருமே நிறைய பேர் சேர்ந்து ஒரு 5-6 பேராட்டம் அவங்களோட வீட்டுக்கு வராங்க. வரும்போது கையோட பைபிளையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வந்து அந்த வீட்டுல வந்து உள்ள நுழையும் போதே அந்த பாஸ்டர்ஸ் சுத்தி அந்த வீட்டெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா உள்ள வந்து கொஞ்சம் இந்த வசனங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பைபிள்ல இருந்து படிச்சு முடிச்சுட்டு இவங்க அந்த சர்ச்சில் இருந்து இந்த புனித எண்ணெய் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க, அந்த எண்ணெய் எடுத்துட்டு வந்து வீடு ஃபுல்லா தெளிச்சு பாக்குறாங்க. தெளிச்ச பிறகு இவங்க மறுபடியும் அந்த ஜெபம் பண்றதுக்காக பைபிளில் உள்ள வசனங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் இந்த மாதிரியே நடந்திருக்குங்க. அதுக்கப்புறமா தான் துர்காவோட அப்பாவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போறது ரொம்ப நல்லது, இந்த வீட்டுல நீங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த வீட்டோட ஓனர் தான் போல அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை, அதனால அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா கோவத்துல நல்லா கதவை சாத்திட்டு போயிருக்காரு. இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கு. அது இவ்வளவு சண்டை வருதே, நம்ம அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணெண்ணெய் எடுத்து ஊத்தி அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிருச்சு. அப்படி தீ குளிச்சு கொடூரமான முறையில அந்த பொண்ணு இறந்து போயிட்டதுனாலதான் அந்த வீட்லயே கொல்லிவாய் பிசாசா திரிஞ்சிட்டு இருக்கு. அந்த குடும்பத்தாரையும் சரிங்க, அடுத்து வாடகை வர யாரையுமே சரிங்க அந்த வீட்டுல வாழ விடுறது இல்லை அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்களும் அதே தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபாஸ்டர்ஸும் அதை தான் சொல்றாங்க. அப்புறம் அந்த தாத்தா பாட்டி குழந்தை 3 பேரும் வெளியே போயிருந்தாங்க இல்லையா, அவங்க தான் இப்போ இந்த வீட்டை பராமரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க தான் இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருக்காங்க. இந்த வீட்டுல அவங்களாலையும் தங்க முடியலங்க. அடுத்து வாடகைக்கு வரவங்க யாராலையுமே அந்த வீட்டுல வந்து இருக்க முடியறது இல்ல அப்படின்னு ஜெபம் பண்ணுன அந்த பாஸ்டர் சொல்லிடுறாங்க. சொன்ன பிறகு இவங்க எல்லாருக்குமே ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. என்னடா பாஸ்டரே இப்படி சொல்றாரு, அடுத்து நம்ம எந்த வீட்டை போய் தேடுறது, டக்குன்னு ஒரு வாடகை வீடு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளால தேட முடியாது அப்படின்னு இவங்களும் குழப்பத்தோட இதுக்கு வேற எதுவும் பண்ண முடியாதா, இங்க எப்படியாவது ஒரு வாரமாவது தங்குற மாதிரி பண்ண முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. எவ்வளவு சீக்கிரம் நீங்க காலி பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களோட உயிருக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாம நீங்க தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சர்ச்சில இருந்து வந்தவங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் துர்காவோட அப்பாவுக்கு பயம் இன்னும் அதிகமாயிடுச்சு. என்னடா பாஸ்டரே இப்படி சொல்றாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் உடனே போன் பண்ணி ஏதாவது வாடகை வீடு கிடைக்குமான்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு விட்டு அடுத்த நாள் இவங்களுக்கு ஒரு வாடகை வீடு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு மாறி போயிருக்காங்க. அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியும் அக்கம் பக்கத்துல உள்ள அந்த வீட்டுகள் எல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போயிருக்காங்க. அங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொன்ன பிறகுதான் அந்த வீட்டுக்கு மாறி இருக்காங்க. இப்போ வரைக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அந்த வீட்டுல வந்து கொஞ்சம் வருஷம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ துர்கா அவங்க வந்து சொந்தமாவே வீடு கட்டிட்டு அவங்களோட வீட்டுலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. துர்கா அவங்க காலேஜ் முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை துர்கா சொல்லியிருக்காங்க. காலேஜ் மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்க தம்பி இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் சொன்ன துர்கா அப்படின்றவங்க சொல்லி முடிச்சிருக்காங்க. நாங்களே ரொம்ப கஷ்டத்துல இருந்ததுனாலதான் நாங்க ஒரு வாடகை வீடு தேடி பக்கமா நமக்கு ஸ்கூலும் மார்க்கெட்டும் இருக்கட்டும் அப்படின்னு தான் நாங்க போனோம். ஆனா நாங்க போன இடத்துல எங்களோட உயிருக்கே சேதாரம் ஆகும் அப்படின்ற நிலைமையில நாங்க போய் மாட்டுவோம்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை சிஸ்டர். அதுக்கப்புறமா எப்படியோ அந்த பாஸ்டர்ஸ் மூலியமா நாங்க வந்து உயிர் தப்பிச்சிட்டோம் சிஸ்டர். இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிருக்காங்க துர்கா அப்படின்றவங்க. இந்த நிகழ்வை சொன்ன துர்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிட்டு இதுக்கப்புறமும் உங்களோட வாழ்க்கையிலும் சரி, உங்க அப்பா அம்மாவுக்கும் சரி, உங்க தம்பிக்கும் சரி எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு நாங்களும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் சார்பாகவும் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை நாம இதோட முடிச்சுக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு திகிலான அமானுஷ சம்பவம் உங்களோட வாழ்க்கையிலயோ அல்லது ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நடந்துருச்சு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல நீங்க வீடியோவா பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டைப் பண்ணி அனுப்பி வைக்கலாம். எனக்கு டைப் பண்றதுக்குலாம் டைம் இல்லை, கஷ்டமா இருக்கு, இல்ல வாய்ஸ் மெசேஜ்ல சொன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுவேன் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வாய்ஸ் மெசேஜா கூட எனக்கு அனுப்பி வைக்கலாம். அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான ஸ்டோரிஸா இருக்கும் அப்படின்னா நம்மளோட சேனல்ல கண்டிப்பா அப்லோட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு திகிலான ஒரு ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் டாடா பாய்.